ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது அங்காடி தெரு மகேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன திமில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான மகேஷ் +2 கூட பாஸ் ஆகாம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்காரு. இவர் என்னதான் கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சு எக்ஸாம் எழுதினாலும் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட ஒன்னு +2 பாஸ் பண்ற வழியை பாரு, இல்ல வேலை வெட்டிக்கு எதுவும் போய் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகுன்னு சொல்றாரு. பட் அது எதையுமே காது கொடுத்து கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த கிளம்பிடுறாரு. அப்பவும் போல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோவை டிரைவர் வேலைக்கு வான்னு கூட்டு போறாரு. அப்புறம் தான் தெரியுது அங்க கஞ்சா கடத்தல் நடக்குன்னு. உடனே ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை திட்டுறாரு. பட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவை இந்த வேலைக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. ஹீரோவும் இந்த வேலையில நிறைய பணம் கிடைக்கிறதுனால அந்த வேலைக்கு தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணவும் செய்யறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான மகேஷ் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவரோட ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஹீரோனியும் நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல கஞ்சா கடத்தல் பண்ண சில ஐடியா யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி போலீஸ் முன்னாடியே கஞ்சாவை கொண்டு போவாரு. அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. படத்தோட ஹீரோனி படம் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியான கேரக்டரா இருந்துட்டு படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபில போடி, கம்பம், தேனி போன்ற பகுதிகளை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோனி பண்ற விஷயம் பயங்கரமா இருந்தாலும் அது அவங்களுக்கு செட் ஆகலையான்னு தோணுது. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் பாட்டு வச்சா பரவாயில்ல. பட் இந்த படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனியோட அம்மாவுக்கும் பாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கனே தெரியல. படத்துல கஞ்சா கடத்தல தடுக்கிறதுக்காக ஒரு டிஎஸ்பி வராரு. அவரை பார்க்க பயங்கரமா இருக்கே தவிர படத்துல பயங்கரமா எதுவுமே அவர் பண்ணல. அதுலயும் கஞ்சா விற்கிற ஒரு லேடிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து டயத்துக்கு டயம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது சுத்தமாவே சரியில்லை. படத்துல 2-3 கொலை நடக்கும். பட் அதுக்கான எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடந்த மாதிரி படத்துல காட்டவே இல்லை. படத்துல ஹீரோனியோட அம்மாவை பார்க்கும்போது ஹீரோனிக்கு அம்மா மாதிரி இல்ல, ஹீரோனிக்கு அக்கா மாதிரி தான் இருக்காங்க. இந்த படத்தை காதர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அங்காடி தெரு மகேஷ், மோனிஷா, அருண்மொழி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.